இந்தியால ஒரு புது கோலா வார் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி பெப்சி, கோக் மதுல நடக்கிற போர் இல்ல. இங்க பெரிய பெரிய பிராண்டுகளுக்கு எதிரா ஒரு புது நம்ம ஒரு சுவை களமிறங்கி இருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி இது. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இது சும்மா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போட்டி கிடையாதுங்க. இது ஒரு செம ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி வார். நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இதுல இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. சரி, இந்திய கஸ்டமர்ஸோட மனசை ஜெயிக்க நடக்கிற இந்த பெரிய போட்டியில யார் அந்த ரெண்டு பெரிய சக்திகள்னு பாத்திரலாம். ஒரு சைடுல நம்ம மக்களோட டேஸ்ட் என்னன்னு சரியா புரிஞ்சுகிட்டு நம்ம கலாச்சார வேர்களோட களமிறங்கி இருக்கு லஹூரி ஜீரா. இன்னொரு சைடுல ரிலையன்ஸுங்கிற ஒரு பெரிய யான பலத்தோட நம்மளோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் தூண்டிவிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கு கேம்பா கோலா. அப்போ யார் இந்த ரெண்டு போட்டியாளர்கள்? இவங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? ஏன் இந்த ஃபைட் இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க தான் இந்த போட்டியோட முக்கியமான விஷயமே இருக்கு. பாருங்க, லஹோரி ஜீரா ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்ம ஊரு டேஸ்ட மையமா வச்சு மக்களோட மனச பிடிக்குது. ஆனா கேம்பா கோலா என்ன பண்ணுதுன்னா, நாடு முழுக்க இருக்கிற மக்களோட அந்த பழைய நொஸ்டால்ஜியாவ, அந்த ஏக்க உணர்வை தங்களோட முதலீடா மாத்த பாக்குது. சரி, முதல்ல லஹோரி ஜீராவோட கேம் பிளான் என்னன்னு பாப்போம். ஒரு சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான பாடம்னே சொல்லலாம். லஹோரியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமே அதோட அந்த யுனிக்கான ஜீரா ஃப்ளேவர் தான். பெரிய கோலா கம்பெனிங்க எதை மிஸ் பண்ணாங்களோ அதை லஹோரி சரியா கேட்ச் பண்ணுச்சு. அது என்னன்னா, நம்ம மக்களோட மனசுல எப்பவுமே இருக்கிற அந்த பாரம்பரிய சுவை மேல உள்ள ஒரு ஏக்கம்தான். அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் மூவ் விலை, ஜஸ்ட் 10 ரூபா. இந்த விலையில போட்டி போட பெரிய கம்பெனிங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ லஹோரி ஜீரா மார்க்கெட்டை மொத்தமா அள்ளிட்டு போயிடுச்சு. அவங்க புதுசா ஃபேக்டரி எல்லாம் கட்டி பெருசா இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற பாட்லிங் பிளான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பேரு தான் அசெட் லைட் மாடல். இதனால அவங்களால ரொம்ப கம்மி செலவுல ரொம்ப வேகமா நாடு முழுக்க அவங்க ப்ராடக்ட கொண்டு போக முடிஞ்சது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு இந்த நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும். அவங்களோட வருமானம் பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஆனா இந்த வேகமான வளர்ச்சி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறி இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா அவங்களால அந்த அளவுக்கு சப்ளை பண்ண முடியல. ஒரு பக்கம் லஹோரி ஜீரா அப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு பழைய பிராண்ட் புது பழத்தோட ரீஎன்ட்ரி கொடுக்குது. அது வேற யாரும் இல்ல, கேம்பா கோலா தான். அவங்களோட பிளான் என்ன, வாங்க பார்க்கலாம். கேம்பா கோலாவோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே அந்த நொஸ்டால்ஜியா தான், மக்களோட பழைய ஞாபகங்கள். ஆனா அதோட உண்மையான பலம் அது இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிலையன்ஸுங்கிற அந்த பெரிய பவர் தான். இதுதான் மொத்த கேமையும் மாத்த போற ஒரு விஷயம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 8000 கோடி ரூபாய். இது சும்மா ஒரு ரீலான்ச் கிடையாது. இது ஒரு ஃபுல் ஸ்கேல் மார்க்கெட் வார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோலா மார்க்கெட்டோட தலை எழுத்தைய மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அவங்களோட பிளான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியர். 1, நொஸ்டால்ஜியாவை வச்சு மக்களை உள்ள இழுக்கணும். 2, கையில இருக்கிற பணபலத்தை வச்சு மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும். 3, நாடு முழுக்க ஆதிக்கம் செலுத்திட்டு இந்தியாவை தாண்டி வெளிநாடு மார்க்கெட்டையும் பிடிக்கணும். அவ்வளவுதான். சரி, இந்த ரெண்டு பெரிய தலைகளோட மோதல்ல இருந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன கத்துக்கலாம்? இது சும்மா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போட்டி மட்டும் இல்ல, இது ஒரு சூப்பரான பிசினஸ் கேஸ் ஸ்டடி. பாருங்க, இது வெறும் சோடா பாட்டில் பத்தின கதை இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த காம்படிட்டிவான மார்க்கெட்ல ஒரு புது பிராண்ட் எப்படி உள்ள வரணும், எப்படி வளரணும், எப்படி தாக்கு பிடிச்சு நிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இந்த டேபிள பாத்தீங்கன்னா 2 பேரோட ஸ்ட்ராட்டஜியும் எவ்ளோ வேற வேறன்னு நல்லா புரியும். லஹோரி ரொம்ப துல்லியமா நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த புடிச்சு ஜெயிக்க பாக்குது. ஆனா கேம்பா கோலா தன்னோட பணப்பலத்தையும் பரந்துபட்ட மக்கள் கிட்ட இருக்கிற பேரையும் நம்பி களம்பறங்குது. கடைசியா நாம நிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான டேவிட் மாதிரி இருக்கிற லஹோரி ஜீரா ஒரு பிரம்மாண்டமான கோலியாத் மாதிரி இருக்கிற கேம்பா கோலாவை ஜீக்க முடியுமா? இது இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல லைவா நடந்துட்டு இருக்கிற ஒரு கிளாசிக் கதை. இதுதான் இப்போ $1,000,000 கொஸ்டின். இந்திய நுகர்வோருக்கான இந்த யுத்தத்துல கல்ச்சர் ஜெயிக்குமா இல்ல கேபிட்டல் ஜெயிக்குமா? இதுக்கான பதில் இந்தியாவோட குளிர்பான சந்தையோட எதிர்காலத்தையே பல வருஷங்களுக்கு தீர்மானிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.